ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அன்பானவர்களே, உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலத்தையும் கொடுத்து கர்த்தரை நேசியாமல் கர்த்தரை பார்க்கிலும் ஐஸ்வர்யத்தை அதிகமாய் நேசிக்கிற உங்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எதற்காக உங்கள் கரத்திலே ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார்? தாவீது சொல்லுகிறார், உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். நீங்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் கொடுப்பீர்கள் என்று சொல்லி உங்களை நம்பிதான் கர்த்தர் உங்கள் கரத்திலே ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யனாகிய நீங்களோ உங்கள் ஆலயத்திலே நடைபெறுகிற சிறுவர் ஊழியத்திற்கு கூட 100 ரூபாய் செலவு செய்ய யோசிக்கிற ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறபடினாலே உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்காவிட்டாலும் தேவன் தம்முடைய ஊழியத்திற்கு தேவையான வெள்ளி பணத்தை மீனின் வாயிலிருந்து வர பண்ணவும் அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை அவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் எடுத்து பயன்படுத்தாவிட்டால் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை உங்களிடத்திலிருந்து பிடுங்கி அவர் சித்தம் செய்யும் மனிதனுக்கு கொடுப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே ஐஸ்வர்யனாகிய சகையை போல ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் தேவனை அதிகமாக நேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.